ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் சிம்பிளாக நம்ம எப்படி பண்ணுறதுன்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரோம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா வெப்சைட் வந்து இது மாதிரி லோட் ஆகும். இதில் வந்து கிளைண்ட்லி ப்ரொசீட் கொடுத்துட்டிங்கன்னா பேஜ் லோட் ஆகுது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், பேஜ் லோட் ஆக டைம் எடுக்குது. ஒன்ஸ் பேஜ் லோட் ஆகணுன்னா நம்ம சோர்ஸ் டைப் வந்து என்னன்னு கொடுக்கணும். நம்ம செல்ஃப் வெரிஃபிகேஷன் தான் பண்ண போகிறோம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து மொபைல் நம்பரை கொடுத்துட்டு நம்ம கேப்சாவை வந்து என்ட்ரு பண்ணிக்கணும். ஒன்ஸ் நம்ம கேப்சாவை என்ட்ரு பண்ணது பிறகு சென்ட் ஓடிபின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஓடிபி வந்து ஜென்ரேட் ஆகும். கொஞ்சம் லோட் ஆகுது டைமு. நெக்ஸ்ட் லோட் ஆகணுன்னே ஓடிபி வந்துடும். நமக்கு வந்த ஓடிபியை வந்து இங்கே வந்து என்ட்ரு பண்ணிடணும். என்ட்ரு பண்ணிவிட்டு வந்து அதேமாரி கேப்சாவை போட்டு ரீசெட்டு கொடுக்கணும். இந்த பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்கும். உங்கள் நேமு அண்ட் டேட் ஆஃப் பர்த்து, இமெயில் ஐடி அண்ட் கரண்ட் அட்ரஸ்ஸு, அப்புறம் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் என்ன டிஸ்ட்ரிக்ட்டோ, நீங்கள் சென்னை டிஸ்ட்ரிக்ட்னா சென்னை டிஸ்ட்ரிக்ட்னா சென்னை டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் பின்கோடு கேட்கும். அப்புறம் திரும்பி வந்து பின்கோடு போட்டிங்கன்னா உங்கள் பர்மனண்ட் அட்ரஸ் கேட்கும். பர்மனண்ட் அட்ரஸ், சிட்டி, பேசிக் டீட்டெயில்ஸ் தான். உங்களுக்கு நார்மலாக படித்து பார்த்தாலே புரிஞ்சிடும். அந்த பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணணும். ஏன்னா இந்த ஃபோட்டோ தான் நமக்கு வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் ஃபோட்டோ அதுக்கேற்ற மாதிரி அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு ஆதார் ப்ரூஃப், அது உங்களுக்கு கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் வச்சுட்டு இப்போ சப்மிட்னு கொடுத்துட்டிங்கன்னா சேவ் கொடுத்துட்டிங்கன்னா இந்த சேவ் கொடுத்தோன்னே சேவ் வந்து இது நெக்ஸ்ட்டு சேவ் ஆன உடனே மாறினோடனே நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து பேமெண்ட் ஸ்க்ரீனுக்கு வந்து டைரெக்டாக வந்து நேவிகேட் ஆகும். ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் ஸ்க்ரீனுக்கு நேவிகேட் ஆகிட்டிங்கன்னா கிரெடிட் கார்டு இல்லைனா வந்து டெபிட் கார்டு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். நெட் பேங்கிங் இது மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதர்வைஸ் பேமெண்ட் யூபிஐ அண்ட் ஜிபே, ஃபோன்பே அதுமாரி எதுவுமே ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியாது. நமக்கு ஒன்லி வந்து நெட் பேங்கிங் ஆர் கிரெடிட் கார்டு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இது வெரிஃபை ஆகி வரதுக்கு வந்து மேக்ஸிமம் சிட்டிக்குள்ளே இருந்தீங்கன்னா வந்து 3 days ஆகும். அப்படியே நீங்கள் வில்லேஜ் சைடு அதுமாரி இருந்தீங்கன்னா வந்து 4 to 5 daysக்குள்ளே உங்களுக்கு செல்ஃப் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு ஜென்ரேட் ஆகிடும். ஒன்ஸ் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து டைரெக்டாக வந்து கால் பண்ணுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.